போக்சோ சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் சொல்கிறோம் இல்லையா? குரலற்ற குழந்தை, ஒரு பெண்ணுக்கே குரல் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு குழந்தை, அந்த குழந்தை வந்து பாலியல் ரீதியில் வந்து துன்புறுத்தப்படும் போது அதுக்கு எப்படி சொல்ல முடியும் இல்லையா? அப்போ அதை அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போக்சோ சட்டம் கொண்டு வந்தார். மிக கடுமையான சட்டம். ஒரு குழந்தைகிட்ட போய் நீ இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொன்னால் உன்னை வந்து எந்த அளவுக்கு தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவ்வளோ அற்புதமான ஒரு போக்சோ சட்டம் வந்து அவர் கொண்டு வந்தார். பணியிட பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தார். அதாவது பெண்கள் வந்து இப்போ நிறைய வேலைக்கு போகிறாங்க. அப்போ வேலைக்கு போகும்போது அவங்கக்கிட்ட வந்து மேனேஜர்கள் அப்புறம் கூட வேலை செய்கிறவங்கெல்லாம் தப்பாக நடந்துக்கிறது, அவங்கள வந்து ஒரு செக்ஷுவல் ஃபேவருக்காக யூஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை அட்ரஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவ்வளோ அருமையான ஒரு சட்டம் கொண்டு வந்தார். வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்து ஏற்கனவே இருந்துச்சு. 1989 வந்து ராஜீவ்காந்தி அவர்களே வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து இறுக்கி அதில் மிக முக்கியமான பல சட்ட திருத்தங்களை வந்து ஒரு ஆர்டினன்ஸாக வந்து பாஸ் பண்ணாங்க. இன்றைக்குமே வன்கொடுமை தடுப்பு சட்டம், பிசிஆர் சட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சட்டமாக வந்து ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் பாதுகாப்பில் வந்து இருக்குது. அந்த சட்டத்தை வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. திருநங்கைகளுக்கான ஒரு சட்டம். ஸோ திருநங்கைகள்லாம் வந்து மிகவும் குரலற்ற நிலையில் இன்னைக்குமே வந்து அவ்வளோ ஒரு சொந்த குடும்பமே அவங்கள வந்து துரத்தி விட்டுரும். சொந்த குடும்பமே வந்து அவங்கள வந்து அவங்களுக்கான ஒரு உரிமைக்காக நிற்கிறது கிடையாது. பெத்த அம்மா அப்பாவும் அண்ணன் தங்கச்சியும் கூட நிற்கிறது கிடையாது. அவ்வளவு தூரம் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமூகத்தை காக ஒரு சட்டம் இதெல்லாம் அவர் வந்து கொண்டு வந்தார்.